நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வெளிவந்து ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நடிகர் ரோபோ சங்கர் அவர்களோட கடைசி நொடிகள் எப்படி இருந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்ல அவரோட உயிர் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பதற வைக்கும் தகவல் இப்போ வெளிவந்திருக்குதாம். கடந்த சில வருஷங்களாவே மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்து வந்த ரோபோ சங்கர் அதுல இருந்து மீண்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எக்கச்சக்கமான சின்ன திரை நிகழ்ச்சிகள்லயும் திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. ரீசெண்டா கூட டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சியில வந்து ஹெல்மெட் ஆகி வெளில வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா அம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கான கதாபாத்திரம் இவருக்கு கிடைச்சது. அதுக்கான ஷூட்டிங்கையும் அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல மயங்கி விழுந்துதான் இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆரம்பத்துல செக் பண்ணி பார்த்தப்ப நீர் சத்து குறைபாடு, அப்புறம் குறைந்த ரத்த அழுத்தம் இவரோட உடல்நிலை பிரச்சனைக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் மருத்துவர் அறிவிச்சிருந்தாங்க. இதுல சோகமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல ஜெனரல் வார்டுல இருந்த ரோபோ சங்கரை அதுக்கப்புறம் ஐசியூக்கு மாத்திருக்காங்க. அங்க அவருக்கு வெண்டிலேட்டர் மூலியமா தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்குதாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஐசியூல அவரோட கடைசி நொடிகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு. சரியா பேச முடியாம, குடும்பத்தார் யார் அப்படின்னு தெரியாம சுயநினைவை இழந்திருக்காரு. ஐசியூல மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்த ரோபோஷனோட உடல் வந்து ஏத்திருந்திருக்கு. கண்டிப்பா அவர் ரெக்கவர் ஆகி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் அவங்க குடும்ப சார்பில் கிடைச்சிருக்கு. ஆனா அவர் இறந்து போவார் அப்படின்னு நினைக்கவே கிடையாது. நேத்து காலையில வரைக்கும் அவரோட உடல் அந்த மருந்தை ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கு. மதியத்துக்கு மேல உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிச்சதாகவும், உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நொடிகள்ல மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. இதை பத்தி இப்ப ரீசெண்டா அவரு அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஒரு மருத்துவ அறிக்கை வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதுல இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்துல நாங்க வந்து ஜெனரல் வார்டுல வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஐசியூக்கு மாத்தணும். எவ்வளவு முயற்சிகள் பண்ணி பார்த்தோம். இதை சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஒரு கட்டத்துல சிகிச்சை வந்து பலன் கொடுக்கல. அதை விட முக்கியமானது, கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளை அவர் உடம்பு ஏத்துக்கல. அந்த கண்டிஷன்ல அவர் எப்பயோ தாண்டிட்டாரு. ஒருவேளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஷூட்டிங்லாம் அதிகமா அட்டன் பண்ணாம கொஞ்சம் கேப் விட்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பா அவரை காப்பாத்திருக்கலாம். ஐசியூல அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் மருத்துவ நிர்வாகம் இப்போ ஒரு சில அதிர்ச்சியான விஷயங்கள் வெளியிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல ரோபோ சங்கர் அவரோட இந்த உடல்நிலை அப்படிங்கிறது ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் நேரம் நெருங்க நெருங்க அவரோட கடைசி நொடிகள் ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல செப்டம்பர் 18ஆம் தேதி நேற்று இரவு சரியா 9:05 அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குதாம். அதுக்கப்புறம் அவரோட உடலை குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில தான் அவரோட உடல் இப்போ பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. எக்கச்சக்கமான திரைப்பிரபலங்கள் ரோபோ சங்கரோட மறைவுக்கு நேரில் போயிட்டு அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகர் கமலஹாசன் உட்பட எக்கச்சக்கமான பிரபலங்கள் அவங்களோட சோசியல் மீடியா மூலியமாகவும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல போனா தனுஷ் அவர்கள் நேர்லயே போயிட்டு ரோபோ சங்கரோட மகள் அப்புறம் மனைவி இவங்க 2 பேருக்குமே அவரோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருக்காராம். நல்ல கம்பீர தோட்டத்தோட பிரம்மாண்டமா காட்சியளிச்ச ரோபோ சங்கர் கடந்த சில நாட்களாவே உடல் எடை மெலிஞ்சு போய் ஆளே மாறி போயிருந்தாரு. பழைய நிலைமைக்கு இப்பதான் கொஞ்சமா திரும்ப வந்துட்டு இருந்தாரு. அவர் திடீர்னு இறந்து போவார் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.